ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. மொத்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடம் மட்டும் அறிவிக்க வேண்டி இருக்கிறது. யார் அப்படின்னா பாமக தரப்புலேருந்து ஒரு இடமும் தமாக தரப்புலேருந்து ஒரு இடமும் அது அறிவிக்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இன்னும் தன்னுடைய 10 வேட்பாளர்களையும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இப்போது தேமுதிகவினுடைய வேட்பாளர் தேர்வு எப்படி பார்க்குறீங்க? விஜய பிரபாகர், அதே போல் பார்த்தசாரதி, இன்னும் 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை தேமுதிக நம்ம 0.4% போனதை பார்த்தோம். மீண்டெழுமா? தேமுதிகவை பொறுத்தவரை விஜயகாந்த் இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளில் ஒரு நல்ல உயர்வை போய் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே வரலாறு ரீதியாக உள்ள எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி என்பதாக இருந்த கலைஞர் தலைமையிலான திமுகவை கூட எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்து மாற்றி 2011 எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்ததும் தேமுதிக எதிர்கட்சியாக அமர்ந்ததும் நமக்கு நினைவிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு இப்படி நீங்கள் குறிப்பிட்டது போல குறைவான வாக்கு எண்ணிக்கை விழுக்காடு குறைந்த ஒரு வரலாறும் கண்டது. விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு பெருமளவு மக்கள் மத்தியில் அவரை பற்றி புகழ்மிக்க வார்த்தைகளில் பரிமாறிக்கொள்வது என்பது அதிகமானதை நாம் கண்டோம். அவருடைய மறைவுக்கான அந்த இறுதி ஊர்வலத்திலும் அதை பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு அவருடைய நினைவிடத்தில் கூட மக்கள் அன்றாடம் அணிதிரள்வது என்பதையும் கூட சந்திக்க முடிகிறது. இதனால் அனுதாப வாக்குகளோ அல்லது ஒரு ஈர்ப்பு என்பதோ அல்லது கவனிக்கத்தக்க நிலையில் தேமுதிக வந்திருக்கிறது என்பதோ அரசியல் அரங்கில் ஒரு புதிய வரலாறு தான். அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கவனிக்கத்தக்க ஒரு நிலையில் இருக்கும் இன்றைய தேமுதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தமிழ்நாடு எங்கும் கிராமப்புறங்களில் குறிப்பாக இரட்டை இலை வாக்குகள் மூலமாக தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் இணைந்திருக்கும் பொழுது அது உள்ளபடியே மிளிர வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் புரிய முடிகிறது. குறிப்பாக விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் அவர் ஏற்கனவே விஜயகாந்துக்கு சம்பந்தப்பட்ட தென் மாவட்டங்களில், அதாவது மதுரையிலேயே உலா வந்த விஜயகாந்தினுடைய வாழ்க்கை அதை ஒட்டியுள்ள விருதுநகர் தொகுதியில் இருப்பது என்பதும், குறிப்பாக அவர் சம்பந்தப்பட்ட தெலுங்கு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய, அதாவது கம்மா நாயுடு, கௌரா நாயுடு போன்றவர்கள், ரெட்டியார் போன்றவர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த விருதுநகர் மாவட்டத்தில் அந்த கவனிக்கப்படும் என்ற அளவுக்கு ஊடாடலுக்கான அந்த தன்மை கூடும் என்ற எதிர்பார்ப்பும் கூட எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்துக்கு அடிப்படையில் கிராமப்புறங்களில், அதாவது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் சொல்லி போட்டு விஜயகாந்த் பக்கம் போன அந்த பார்வை என்பது உள்ளபடியே மறு உறுதி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தசாரதி வரலாறு ரீதியாக அவர்களுடைய கட்சியில் முதன்மையான ஒரு பங்கை செலுத்தியவர். அவர் சம்பந்தப்பட்ட மத்திய சென்னையிலேயே நிற்பது என்பதும் கூட அதில் இன்னமும் உறுதியாக இருக்கிறது. திருவள்ளூர்ல தனித்தொகுதியில அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு நல்லதொரு தளம் இருக்கிறது திருவள்ளூரில் என்ற எதிர்பார்ப்பில், என்ற மதிப்பீட்டில் அதுவும் கூட அணி சேரும் என்பது போல தெரிகிறது. இப்படியாக அவர்கள் வெற்றி வாய்ப்பு என்பதை நம்பித்தான் களம் இறங்குகிறார்கள். அதையும் தாண்டி அவர்கள் நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஆளுங்கட்சி கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறது என்பதை இதில் இருந்தெல்லாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி திரு மணி, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.